சோதரம் சோதரம் சோதர அல்லேலூயா. யாக்கோபின் தேவனே சோதரம், ஆபிரகாமின் தேவனே சோதர, ஈசாக்கின் தேவனே சோதரம் சோதரம் சோதரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் எல்லைகளை பெரிதாக்குபவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களோடு இருப்பதினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களோடு இருந்து நடத்துவதினாலே ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களை தாங்குவதினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களை தப்புவிப்பதினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உதவி செய்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற யாவருக்கு மறு உத்தரவு கொடுப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை நங்கூரமே ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் சோதர. வலுவாதபடி எங்களை காப்பவரே சோதரம் சோதரம் சோதர. எங்கள் நினைவுகளை அறிந்தவரே சோதரம் சோதரம் சோதர. எங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலா எங்களை நடத்துபவரே சோதரம் சோதரம் சோதர. எங்கள் ஜெபங்களை தள்ளாத விடாதவரே சோதரம் சோதர. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருபவரே சோதரம் சோதரம் சோதர. இந்த நாள் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்ன மகிமை ஆளுகை எங்களோடு இருப்பதாக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்ன மகிமை ஆளுகை இருப்பதாக. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, காணிக்கை பகுதி, செய்தி பகுதி, ஆமென் ஆண்டவர். அடுத்திருக்கிற 2வது ஆராதனை சண்டே கிளாஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. புதிய ஜனங்களை கொண்டு வந்து விடுதலையாக்கி உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. எங்களை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எந்த பாரத்தினாலும் கவலையினால் வருகிறார்களோ தேவன் விடுதலையாக்கி உமது சமூகத்திலே நீர் மகிழ பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென் ஆண்டவர். சமூகத்தில் வரும்போது பேரின்பம் உண்டு. உங்கள் சமூகத்திலே ஆமென் ஆண்டவரே தேற்றுதல் உண்டு. உங்கள் சமூகத்தில் ஆறுதல் உண்டு ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி செம்மையான பாதையில் நடத்துவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்துவீராக. தொடர்ந்து உமது கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும். ஆமென். உட்காருவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடவே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு கண்டிடுவே. சிலுவை நிழல் எந்தன் சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சிலுவை எங்க தஞ்சம் இடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூக
என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமாரமாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும். மனமாரமாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ள மூற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே. உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே. உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே ஆமென் தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை முகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை தேவ சமூகத்திலே நடைந்தே தேவ சமூகத்திலே. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு என்னை தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்குமா மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் நிந்தை தாங்கி எங்குமா மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காத்திருக்கிறேன். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் தருகிறார். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம்.
நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒருபோதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறேன், அதை நித்தம் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பை என்கிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பை என்கிறேன். விண்ணின் வார்த்தை என்னை தருகிறேன், விண்ணின் வார்த்தை என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றால் ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் நாங்கள் பணி செய்ய கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளாய் பரலோக சிந்தை எங்களுக்குள்ளாய், எங்கள் சிந்தை அல்ல, பரலோக சிந்தை எங்களுக்குள்ளாய் உண்டாக, பரலோக சித்தத்தை அறிய, பரலோக சித்தத்தின்படி எங்களை தெரிந்து கொண்ட தேவன், இந்த பரலோக சிந்தத்தை நாங்கள் அறிந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரலோக சிந்தையை அறிந்து அதுக்கு செயல்பட வேண்டிய கிருபைகளை தருவீராக, அந்த கிருபையிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. மண்டை கிட்டி சேர வேண்டிய கிருபையை தாருங்க, உமக்கென்று வாழ வேண்டிய கிருபையை தாருங்க, உமக்கென்று நடக்க வேண்டிய கிருபையை தாருங்க, உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாய் நாங்கள் இருக்க கிருபை பாராட்டுங்க. உமக்கென்று ஆமென் ஆண்டவரே நீர் வளைந்து உருவாக்குற பாத்திரமாய் நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுமா, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வாக்கு தந்த தெய்வம் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஒரு வாக்கு மாறா மனிதர் அல்ல. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உண்மையாய் ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உண்மையாய் ஆராதிப்பேன். சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உண்மையாய் உம்மையே ஆராதிப்பேன், உண்மையாய் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் உம்மையே உம்மையாய் சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உண்மையாய் ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையாய் ஆராதிப்பேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா, பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே
நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். மத்தியில் உடைய நாமம் மேன்மை அடைவதாக. பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன் உங்க நாமம் மெய்யடையணும். பாடுவோம் அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், இந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் எந்நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். வியாதியின் வேதன் பெருகினாலும், மரணத்தின் பயமென் சூழ்ந்தாலும், வியாதியின் வேதன் பெருகினாலும்,
மரணத்தின் பயமென் சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை சொல்லுங்க ஆண்டவரே, நான் இந்த ஆண்டுல இன்னும் துதிப்பே, இன்னும் துதி, இந்த ஆண்டுல உம்மை இன்னும் போற்றுவேன், உம்மை இன்னும் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், ஆராதிப்பேன், இன்னும் இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி, கழுகை போல என்னை உயரங்களில் என்னை நீரே போதும், நீரே போதும், நீரே, நீங்க போதும்பா, நீங்க போதும் ஆண்டவரே, நீரே போதும். கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி, கழுகை போல என்னை எழும்ப செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் ஐயா, நீரே போதும் ஆண்டவரே, நீரே போதும், நீரே போதும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மட்டுமாய் பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியில் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வாதம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம்.
சாமுலையா முன்பாக தீத்து 1வது அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் 294வது பக்கத்தில் இருக்கிறதான தீத்து 1வது அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களை அவர்கள் வாசிக்கும்போது அவர்களோடு சேர்ந்து நாம் மாறி மாறி வாசிப்போம். தீத்து 1வது அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாடு புஸ்தகம் 294வது பக்கம் 1 முதல் 16 வசனங்களை அவர்கள் வாசிக்கும். சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியனும் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி நான் தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமான அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். ஆமேன். கருத்திற்கு காணிக்கை செலுத்தும் நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். உங்கள் காணிக்கை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கைக்காக தயவு செய்திக்க எல்லா காரியத்துக்கும் அம்மா ஜபிக்கிறவர்கள் அவளோட ஸ்தோத்திரத்தோடு காணப்படும்.
ஆமென். கர்த்தர் தாம் இந்த ஜெபத்தை கேட்ட பதிலை நம்மளுக்கு அனுப்பி தர போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தர் கண்டு காணிக்கை செலுத்துங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன். நான் கனிதரும் மரங்களாம் செழித்தோங்க செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நாம் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். கர்த்தர் கண்டு கொடுத்த ஒவ்வொரு கரங்களை தேவன் ஆசீர்வதித்து 1000 மடங்காய் திருப்பி தர போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். உட்காருவோம். வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய வலது கரம் உங்களை தாங்கும், அவருடைய காரினை உங்களை பெரியவனாக்கும். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும், உம்முடைய காரினியும் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. அப்படி தான் சாலமோன்ட்ட அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தை கேள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் சொல்கிறார், சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் பெரிய கிருபை செய்தீர். ஹல்லேலூயா. அதனால தான் உமது கரம் அவரோடு இருந்தது, நீர் அவரை பெரிய
ஜாதியாய் பெரிய ராஜாவாய் மாற்றினீர். அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிற சனிக்கிழமை வரைக்கும் யாருக்கா திருமண நாள், பிறந்த நாள் இருக்கா? பிறந்த நாளா? பிறந்த நாளா? பிறந்த நாளுக்காக நல்ல கரந்தட்டி 3 பேருக்காக எல்லாரும் கண்களை மூடி நல்ல கரந்தட்டி அவர்களை ஆசீர்வதிப்போமா? ஆண்டவரே, லீதல் ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவரே, இம்மட்டுமாய் கைவிடாத தேவன், கரம் பிடித்த தேவன். ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தி வந்த சகல கிருபைகளுக்காய் நன்றி. அவர்களோடு கூட இருந்து நல்ல பலத்தை, சுகத்தை கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த 2 மகள்களையும், அவர்கள் கொடுத்த மருமன்மார்களையும், கொடுத்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாய் தகப்பன் கைவிடாத தேவன், இனியும் நீங்கள் கைவிடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க. ஆமென். ஆண்டவரே, அவர்களுடைய மூத்த பேத்திக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, ரட்சிப்பீராக. நானும் என் வீட்டாருமா என்றால் சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. குடும்பமாய் நம்முடைய பேழைக்குள்ளே வர ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தேவன் கூட இருந்து நடத்துவீராக. இந்த ஊழிய பாதையிலே தொடர்ந்து ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், தோள் கொடுத்து நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறீர். முத வருகை வரைக்கும் ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து முத ஊழியத்தை செய்ய கிருபை தந்து நடத்துவீராக. ஆமென். ஆண்டவர், சொந்த பந்தங்களை ரட்சிக்க கர்த்தர் கிருபை செய்த தேவன், இன்னும் மீதி இருக்கிறவர்களை ரட்சிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன், மக்கா வைராக்கியமாய் நிற்கிற அவர்களுக்கு கர்த்தர் இன்னும் பலனை தருவீராக. இன்னும் தொடர்ந்து நடத்துவீராக. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததிகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துங்க, கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை வாசிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மன்றாட்டு ஜெபம் மாலை 6:30 மணிக்கு இருக்கிறது. புதன்கிழமை சபைக்கான ஜெபம் மாலை 6:30 மணிக்கு இருக்கிறது. வியாழக்கிழமை எஸ்ஸ ஜெபம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் பகல் 11 மணிக்கும், வாலிபர் ஜெபம் மாலை 7 மணிக்கும், சனிக்கிழமை காத்திருப்பு மற்றும் வேதபாடம் மாலை 6:30 மணிக்கும், ஞாயிறு பரிசுத்த ஆராதனை 6 மணிக்கும், 2வது ஆராதனை 8 மணிக்கும், சண்டே கிளாஸ் ஊழியம் 10:30 மணிக்கு நடைபெறும். வருகிற வாரம் சகோதரி ஐக்கியம் நடைபெறும். இன்று மாலையிலே 5 மணிக்கு டிராக்ஸ் ஊழியம் நடைபெறும். இந்த ஊழியங்களிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கெல்லாம் தேறினவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். இந்த வசனத்தின்படி நல்ல வளர்ச்சியை நாம் காணும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. தேறிக்கொண்டு இருக்கிறோம் என்பது அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் கொலோசியர் 1:28 வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் அல்லது எந்த மனுஷையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அவரையே என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம். எந்த மனுஷனுக்கும் என்ன சொல்லுகிறோம்? புத்தி சொல்லி. எந்த மனுஷனுக்கும், மனுஷர் என்று பொதுவாக நம்ம சொல்லலாம். ஏன்னா மனுஷர் என்று சொல்லும்போது ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும். எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ அதே வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களுடைய ஒரு அடையாளத்தை நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சோத்திர எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு. 5ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனத்தை வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா காலத்தை பார்த்தால் போதகரை போல நல்ல சத்தியம் அறிந்து மற்றவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமே. அப்படி இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்போ எபிரேயர் சபை எப்படி இருந்துச்சுன்னா, தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. சபை என்ன எப்படிப்பட்டதுன்னா, ஆவிக்குரிய ஜீவித்தில் என்ன செஞ்சணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக ஸ்தோத்திரம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். சரி, நீங்கள் அப்போ இது எதை சொல்கிறாரு? நம்ம சரீர பிரகாரமாக சாப்பிட்ற உணவை சொல்லலை, பலமான ஆகாரமாகிய
சோத்திரம் மீன் இது முட்டை, சோத்திரம் இறைச்சி, அது இந்த இறைச்சி இதெல்லாம் பாருங்கள் பலமான ஆகாரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாடிச்சு எளிதில் ஜீரணமாகக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பால் இல்லையா, குழந்தைகளுக்கு கூட கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, பலமான ஆகாரத்தை அல்ல பாலை. ஆமாம் சோத்திரம். அப்போ அதாவது கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் எப்படி இருங்க, வாஞ்சியாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு சொன்னாலும் அது தொடக்க கால நிலை. சோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் வளரணும். இப்போ பாருங்க 2026 வந்திருக்கிறோம். ரசிக்கப்பட்டு குறைஞ்சது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி சபையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து கொண்டு வேத வசங்களை கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், புதிய ஜனங்களுக்கு தேவனை அறியாதவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் வளர்ச்சி அடையணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? தேவனை அறியாத ஜனங்களுக்கு சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் உங்கள் குடும்பத்தார், சொந்த குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு வேத வசனத்தை நீங்கள் சொல்லணும். அப்படின்னா வேத வசன அந்த அறிவு நீங்கள் அதிகமாக வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம சரி எத்தனாவது வசனம்? 12 14 வசனம். பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே பாருங்கள், இந்த பலமான ஆகாரத்தை போன்ற நீதியின் வசனத்தில் பழக்கமாக இருக்கணும் நம்ம. அதில் நம்ம வேதத்தை தொடர்ந்து வாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே வேதத்தின் வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க ஐயா, எனக்கு அந்த விளக்கங்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு கேட்கணும். வாசிக்கலாம். என்ன எப்படிப்பட்ட ஆகாரமானது? பலமான ஆகாரம்னு சொல்லும்போது இங்கேயும் எதை குறிக்கலை, எழுத்துன முடியாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை குறிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இது என்ன கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் உருவாகிறதைத்தான் குறிக்கிறது. பலமான ஆகாரமானது சோத்திர வேத வசனத்தில் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாக பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்ட குழந்தைகளாக நீங்கள் இருந்துடாதீங்க, பூரண வயது உள்ளவர்களாக என்ன செய்யுங்க? ஆமாம், கிறிஸ்துக்குள்ளாக நல்ல சோத்திரம் வளர்ச்சி அடைந்து கூடியவர்களாக இருக்கணுமே தவிர நீங்கள் சோத்திரம் வேதத்தை இப்போ அந்த நல்ல வேத வசனத்தில் நீதி வசனத்தில் பழக்கமுள்ளவர்களாக இருக்க என்னாகும்னா வேத அறிவு உங்களுக்கு பெருகும். கர்த்தர் சோத்திரம் இந்த இடத்துல எந்த வசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன தொடர்ந்து வாசிக்கும் போது அறிஞ்சு கொள்ளுவீங்க. கர்த்தர் சோத்திரம் வேத வசனத்தை கொண்டு ஜெபிப்பீங்க. இந்த அனுபவத்தில் வரணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். 14 வசனம் வரைக்கும் தான். சரி, அப்போ கொலோசியர் 1:28 பார்த்தோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 வசனம். கர்த்தர் சோத்திரம் அதே வேளையில் ஆண்டவர் பாருங்கள், லேவியர் 25ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் சோத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரர் அதனால தான் பழைய ஏற்பாடு சபையவே என் ஊழியக்காரர் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அப்போ அவருடைய வசனங்களிலே வளர்ந்துருக்கணும். அவருடைய வார்த்தைகள் அந்த நாட்கள் நமக்கு கையில் இப்போ கிடைச்சிருக்கிறது போல் வேத வசனங்கள் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு கிடைக்கல, அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த நாட்களில் லேவியர்களும் அந்த ஆசாரியர்களும் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும் நியாயாதிபதிகளும் குறிப்பாக ராஜாக்களும் தான் வைத்திருப்பாங்க பிரதிகள், வேத வசனத்தை பைபிளுடைய பிரதிகளை வைத்திருப்பாங்க. அதுவும் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் கர்த்தர் வேதத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? வாரத்தில் ஒரு நாள் திறந்து சபையில் இந்த பிரதர் வாசித்தாங்கள்ல, வாசிக்கும் போது அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கிறது அதுக்கு மட்டுமா? சொல்லுங்களேன். அப்படி இல்லை, தினமும் வாசிக்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இங்கே சபையில் வந்து வாசிக்கிறது அது ஒரு நல்ல பழக்கம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை இப்போ தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வேதத்தை தியானிக்கிற நேரம். இதெல்லாம் ஒரு அனுபவமாக இப்போ கர்த்தர் சோத்திரம்டா வேத ஒழுங்கின்படி இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்தே பாருங்கள் இந்த வேத வசனத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்கள் சோத்திரம் ஒரு ஜாமம் வேதத்தை வாசித்தாங்களாம், ஒரு ஜாமம் ஜோம் பண்ணாங்க, இப்படிலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாமம்ன்றது 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் என்ன செய்கிறாங்க? சோத்திரம்
வேதம் வாசிச்சுதாங்களாம் அந்த நாட்களில். அப்போ இந்த நாட்களில் நாமளும் நல்லா ஜபிக்கணும். இப்போ லேவியராம் 25:15, 25:55 லேவியராம் இஸ்ரவேல் புத்திரன், ஆமாம் சோத்திரம், நல்லா கவனிங்க. அவர்களே அவர் ஊழியக்காரர் என்று சொல்லியிருப்பாரனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என் ஊழியக்காரன் யாரை சொல்கிறாரு? சோத்திர இஸ்ரவேல் சபையாரை, அந்த நாளில் இருந்த இஸ்ரவேல் விசுவாசிகளை ஆண்டவர் பார்த்து சொன்னார். அல்லேலூயா. என் ஊழியக்காரர் தான் என் சோத்திர, அவர்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின என் ஊழியக்காரர்னு மறுபடியும் சொல்கிறார். இந்த தேவசனத்தில் 2 தடவை சொல்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல 42ஆம் வசனத்துலன்னு சொல்கிறார். அது கூட வாசிக்கலாம். இங்கே கொஞ்சம் இன்னொரு வார்த்தை இருக்கும், அவர்கள் அடிமைகள் அல்ல அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் 40 எத்தனை வசனம்? 42, 46 இல்லை 42. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது. அல்லேலூயா. ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் அடிமைகளாக விற்கிறது வாங்கிறது ஒரு பழக்கம் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வாங்கவும் கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களை நீங்கள் அப்படி நீங்கள் வாங்கி கொள்ளுங்க, விற்றுக்கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் என்னுடைய ஜனங்கள் யாருமே, இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையுமே நீங்கள் அடிமையாக என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் கர்த்தர். அதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோதர் நாம் எதற்கும் அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. யாருக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷருக்கு அடிமையிலாகாத இருங்கள். சரி இருக்கட்டும். சரி. இப்போ நம்ம வாசித்த கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். பார்த்தீங்களா? ஒரு கூட்ட ஜனத்தை அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று பாருங்க அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் யாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்க, வாசிக்கலாம். பார்த்தீங்களா? சோத்திர தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அறிந்து இருந்தாலும் அவங்க கிரியில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கிரியில்னு என்ன அர்த்தம்? செயல்களாலே மறுதளிக்கிறார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரி, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். யாரை சொல்கிறாருன்றதை நான் சொல்கிறேன். அவர்கள் அருவரப்படத்தக்கவர்களும் ஒன்று அருவரப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், 3வது எந்த நற்கரையிலையும் செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் சோதரம் 10வது வசனத்தை வாசிங்க. அநேகர் விசேஷமாய் யார்? விருத்த சேதனம் உள்ள பரிசேயர், சதுசேயர் போன்றவர்களை சொல்கிறார். சோதர் விருத்த சேதனமுடைய அந்த யூதர்களை குறித்து கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் எப்படின்னா சோதர் தேவனை அறிந்திருக்கிறோம், எங்கள் தேவன் எங்களுக்கு தான் தேவன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. கிரியினால அவரை மறுதளிச்சு கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் சோதர் அதைத்தான் ஆண்டவர் கண்டித்து கொண்டே இருந்தார். நீங்கள் எங்கள் தேவன் சொல்கிறீங்களே, அவருடைய கிரிகளை என்ன செய்கிறீங்க? கிரிகளை செய்கிறது இல்லையா? அவர் சொல்லப்படி நீங்கள் நடக்கிறது இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்குள்ள நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு கண்டிச்சார் கர்த்தர். வாசிக்கலாம். ஏன் இப்படி இருக்கிறாங்களா? ஆமாம், ஏற்கனவே பார்த்தோம். கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கரையும் செய்ய ஆகாதவர்கள், அறுவடைப்படத்தக்கவர்கள்னு 16ஆம் வசனத்தில் வாசித்தோம். இங்கே 10ஆம் வசனத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள், விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்களாகிய அந்த யூதர்களாக இருந்தவர்கள் அநேகர் எப்படி இருக்கு? அநேகரை குறித்து சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்கள் அப்படின்னா சோத்திர சத்தியத்துக்கு அடங்காதவர்கள், சபைக்கு அடங்காதவர்கள், தேவனுக்கு அடங்காதவர்கள். எப்படி பாருங்க சோத்திர. இப்படி இருந்தால் கிறிஸ்தவர்கள் என்ன உண்ட முடியாது? தேறினவர்களாக உருவாக முடியாது. ஒரு போதிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வராது யாருக்கும். வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கூடாது. அதுக்கு பதிலாக அதை சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் வீண் பேச்சை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறாரா? 119 சங்கீதத்தில் வாசித்து பாருங்க. வீண் பேச்சை நான் வெறுத்து எதில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு? உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவர். அப்படிதான் நமக்கு முக்கியம். அநேகர் பாருங்கள், வீண் பேச்சு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சோத்திரம் ஏதாவது பிரயோஜனமானதை பேசினா பரவாயில்ல, நல்ல விஷயங்களை பேசணும், அவசியமானதை பேசணும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் அமைதியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் எப்போதுமே. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அந்த நேரங்களில் வீண் பேச்சை வெறுத்து வேதத்தில் அந்த நேரத்தில் நேரம் செலவழிக்கணும்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். வீண் பேச்சுக்காரரும் மனதை சோத்திரம். சில ஆட்களுடைய பேச்சு பார்த்தா எப்பா சோத்திரம், நான் என்னையவே எப்படியே பேசியே என்னை மாற்றிட்டாப்லப்பா அப்படிலாம் சில ஆளுகளை பற்றி அவ்வளவு திறமை உள்ளவர்களாம் இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பேசியே மயக்கிடுவாங்க. வேண்டாம், நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அவசியமானது நியாயமானதை நம்ம சொல்லி ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளலாம் பரவாயில்ல, அப்படி போட்டுமே தவிர சிலருடைய நோக்கமே என்ன தெரியுமா? மனதை மயக்கிறது நோக்கம் என்ன? ஏமாற்றுறதுக்கு தான் செய்வாங்க. அன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம், அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தனை ஏமாற்றணும்னா என்ன கட்டணும், என்ன செய்யணுமா சொல்லுங்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசையை தூண்டி விடணுமா? என்னது? ஒருத்தரை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? ஆசையை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லப்படுறது. சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றணும்னா வாலிப பெண் பிள்ளைகளே ரொம்ப கவனம், வாலிப ஆண்களே நீங்களும் கூட முக்கியம். சோத்திரம். உங்களை ஏமாற்றணும்னா ஆசையை தூண்டி விட்டால் என்ன உண்டாயிரும்? சோத்திரம். அது பொதுவாக சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. பல காரியங்கள் இருக்குது. ஒரு காரியம் இல்லை, பல காரியங்களை சொல்லலாம். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம், யாரும் நமக்கு ஆசையை தூண்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம அப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம பழக வேண்டிய அவசியம் இல்லை. சோத்திரம். ஏமாற்றப்பட வேண்டிய கூடாது. அல்லேலூயா. ஏமாற்றப்படவும் கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்முடைய எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்முடைய சிந்தையில் தெளிவு இருக்கணும். அப்போ பாருங்கள், ஒருவரை நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம ஜபத்தோடு தேவ பிரசனத்தோடு நம்ம இருக்கும்போது பாருங்கள், கர்த்தர் சகோதரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தேவ பிரசனம் இருக்கும், துதித்து கொண்டே இருக்கணும். மனதில் கர்த்தருடைய பாடல்கள்லாம் இல்லை, மெதுவாக அப்படி பாடிக்கொண்டே இருக்கிற அந்த பழக்கங்களை வைத்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சகோதரம் தேவனுக்கு பிரியமாக இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம விரும்பினோம்னா மனுஷருக்கு பிரியமாக நம்ம நடக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ மனுஷர் எவருமே நம்ம என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. சோத்திரம். இதெல்லாம் பல ஆலோசனைகளே வேதத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். நம்ம அதை கை கொண்டு நடப்பது பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வீண் பேச்சைக்காரன் மனதை மயக்கமாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. அவர்களுடைய பார்த்தீங்களா வாயை அடக்கணும்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருக்குள்ளே வளரும் சில பிள்ளைகள் கூட பாருங்கள் ஓவராக பேசுவாங்க. சில ஆட்கள், சில பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க பாருங்கள், சோதர விளையாட்டு பிள்ளைகளாக இருப்பாங்க, விவரம் தெரியாத பிள்ளைகளை அவங்க விடுங்க. கொஞ்சம் வாலிப பிள்ளைகளாக சோதரம் அப்படி கொஞ்சம் வளரும்போது அதிகமான பேச்சு பேசி சோதரம் மனதை மயக்கக்கூடிய அந்த மாதிரி காரியங்களில் என்னம்மா பேசுகிறாருப்பா, அந்த பையன் பேசுகிறான்ப்பா. சில பேருக்கு சில காரியங்கள்லாம் நல்ல பேச்சு திறமை இருக்கும். அது நல்ல விஷயங்களாக இருந்தால் பரவாயில்ல. சோத்திரம். அது கவனிக்கணும். நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களான்னு பார்க்கணும். அப்போ அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். யார்? விருத்த சேதனம் உள்ளவர்களைப் போல, அந்த யூதர்களைப் போல அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குமாறு இருக்கிறவர்களிடத்தில் அவர்களை தான் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் வாயை அடக்க வேண்டும். அடுத்த வார்த்தை, அவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? இழிவான ஆதாயத்துக்காக பார்த்தீங்களா உபதேசிக்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசிக்கிறப்ப கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள் இப்படி தான் பெறுகிறது. நல்ல கவனிங்க. சோத்திரம். இழிவான ஆதாயம். ஆண்டவர் பிள்ளைகளாகிய உங்களை சந்தித்து சோத்திர பைபிள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, வீட்டுக்கு வராங்கன்னா, சோத்திரம் இன்னொரு சபையை சேர்ந்த ஒரு ஊழியக்காரரோ இன்னும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிற மற்றவர்களையோ நம்ம சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது. என்னுடைய இதுக்காக சொல்ல வரலங்க, எங்களுக்கு வர்ற காணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்றதுனால சொல்ல வரல. உங்களை மனதை மயக்கி விட்டுருவாங்க, உங்களை தவறான வழியில் நடத்தி விட்டுருவாங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. நான் சொல்லலை பாருங்கள், தெளிவாக சொல்லுதை பாருங்கள். சோத்திரம். வீண் பேச்சுக்காரராக இருப்பாங்க. அவர்களோட வாயை அடக்கணும். அப்படிப்பட்ட ஆளுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சோத்திரம். இழிவான ஆதாயத்துக்காக தகாத வேலை உபதேசிச்சுருவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? முழு குடும்பங்களையும் இருக்குதா அந்த வசனம்? முழு குடும்பங்களை என்ன செய்வாங்க? குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் இருந்தால் 4 பேரையும் கவித்து போட்டுருவாங்கங்க. 4 பேர் இருக்கிறாங்களோ 7 பேர் இருக்காங்களோ சோத்திரம். குடும்பத்தில் பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா 7 பேர் 6 பேர் 7 பேர் கூட இருக்கிறாங்கல்ல, முழு குடும்பத்தையும் கவித்து போட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். அதுக்கு தான் வேத அறிவு நமக்கு வேணும், ஜெபம் வேண்டும். இது 2 இருந்தால் நம்ம யாரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. என்னென்ன வேண்டும்? ஜெபம் வேண்டும்,
வேத வாசிப்பு வேண்டும். வேதம் வாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுருந்தோம்னா ஒருத்தரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. இதை பல காலமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். வேதம் அதுதான், வேதத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன் ஆலோசனை. சோத்திரம். அடுத்து இன்னொரு புறஜாதி ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க எப்படி என்ன செய்கிறாங்களாம்? அடுத்த வசனம், இவங்களும் பொல்லாத ஆட்கள். எப்படி? கிரேத்தா தீவார், கிரேத்தா தீவார், கிரேத்தா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் இருக்கிற ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்களாம்? எதில் ஸ்பெஷலா? வாயை திறந்தானுங்கன்னா பொய் தான் வருமா? வேதம் சொல்லுது ஓயா பொய்யர். பொய்யர் யாவர் எங்கே போய் பங்கடைவாங்களாம்? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் மரணம் அக்கினி கந்தம் வருகின்ற கடலில் பங்கடைவார்னு இருக்குது. பொய்ய தேவன் வெறுக்கிறாருங்க. நம்ம வாயில் ஏதோ தப்பி தவறி வந்தால் கூட ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு இந்த புதிய வருஷத்துலேருந்து நல்ல தீர்மானம் எடுங்க. நான்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட நான் ஆண்டவரை வேத வசனத்தின்படி வாழ எனக்கு நான் பலப்படுத்துக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓயா பொய்யர். அவன் எப்படிலாம் அந்த ரசிக்கப்படாது இருந்தால் அந்த தீவுக்காரன் எல்லாருமே எங்கே தான் போயிருப்பான்? நரகத்துக்கு தான் போவான். இன்றைக்கி பல இடங்களில் சுவிசேஷம் போது சகோதர சத்தியத்தை வாசிக்கிறவங்க, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்குறவங்க பாக்கியவான்கள். கிரேத்த தீபர் ஓயா பொய்யராக இருக்கிறாங்களா? அடுத்து என்னவா? துஷ்ட மிருகங்கள். பார்த்தீங்களா? அப்போ மனுஷர்கள் தான், ஆனால் அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது? சோத்திரம். மோசமான ஒரு சிங்கம், புலி, கரடி எப்படிப்பட்ட துஷ்ட மிருகமோ அதை போல் அவருடைய சுபாவம் இருக்குதான், பீறுகிற சுபாவம். சோத்திரம். அப்போ எழுத்தின்படின்னு பார்த்தியா மனுஷன் அப்படியே மிருகமாயிட்டான் அப்படின்னு எழுத்தின்படியாக அல்ல, சுபாவத்தின்படி அவங்க துஷ்ட மிருகங்களை போல அவருடைய புத்தி இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று அர்த்தம். வாசிங்க. அடுத்து என்னது? என்னவா? பெருவயிற்று சோம்பேறிகள். சோத்திரம். அப்போ அவங்களாலாம் சில ஆட்கள் உலகத்தார் கூட பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக பேசுகிறாங்க தெரியுமா? சோத்திரம். அப்படி இப்படின்னு சொல்லி ஆமாம் பேச்சு. அப்பா என்ன மாதிரி இந்த பிரதர், சில பேர் அதிலே மயங்கி போயிடுறாங்க. பார்த்தீங்களா? சில பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அந்த சிஸ்டர்கிட்ட போனால் அந்த பிரதர்கிட்ட சில பிரதர் சொல்லுவாங்க, அந்த பிரதர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல தோல்றதுங்க. நேரம் நேரம் போகிறது தெரியாமல் அப்படி டைம் பாஸ் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விசேஷ காரியமாக? அது வேஸ்ட். அந்த டைமெல்லாம் வேஸ்ட். கர்த்தர் அப்படியே அந்த அக்காக்கிட்ட போனால், அந்த சகோதரிட்ட போனால் அவங்க சோத்திரம் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தா அப்படியே இன்னும் நீ உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாமோன்னு தோணுது. அப்படி தோணுதா? புது வருஷத்தில் இந்த காரியம்லாம் வேண்டாம். அல்லேலூயா. பேசாமல் குடும்பத்தின் காரியங்களை பாருங்கள். சோத்திரம். தேவனுடைய காரியங்களோடு கூட நீங்கள் நெருங்கி விருங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய், கிறிஸ்துக்கு தேறினவர்களாய் அப்போ தான் வளர முடியும். அல்லேலூயா. ஆமாம். பாருங்கள், 2 கூட்டத்தாரை குறித்து பார்த்தோம். ஒன்று சோத்திரம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற யூதர்கள். சோத்திரம். அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்னு வேதம் தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சோத்திரம். அவர்கள் வாயை அடக்க வேண்டும்னு சொல்கிறார், மனதை மயக்கிறவர் என்று சொல்கிறார். இந்த கிரேத்த தீவிர குறித்து சொல்லும்போது புறஜாதி ஜனங்க. இப்படி 2 கூட்டத்தார்கிட்டையும் கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற வசனத்தின்படி வாழாதவர்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும். சோத்திரம். அதே வேலையில் இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன். சோத்திரம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்கிறவர் தான் கிறிஸ்தவர்கள். பேர் வைத்திருக்கிறவர்களாம் கிறிஸ்தவர்கள் அல்ல தேவனுடைய பார்வையில். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பெருவயிற்று சோம்பேறிகள் அவர்கள் ஒருவனாய் அவர்கள் தீர்க்கதரிசி அவனே சொல்லி இருக்கிற அந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்தரமாக என்ன செய்கிறாங்களாம்? அவர்கள் யூதருடைய என்ன கதை? உண்மை கதை இல்லை, கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு வளர்கிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் தேறினவர்களாய் வளர்ந்து கொண்டு இருக்கிற மூப்பரை போன்றவங்க, ஒரு சோத்திர ஒரு தாயை போன்றவங்க, ஒரு தகப்பனை போன்றவங்க என்ன செய்யணும்? சோத்திர ஒரு இளைஞர்களுக்கு, மூப்பராக இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு, வயதில் மூத்தவர்களாக இருக்கிறவர்கள், உங்களுக்கு கீழே உள்ள வயதில் குறைந்த 5 வயதோ 10 வயதோ குறைந்தவர்களுக்கோ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அவர்களை
பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டிந்து கொண்டு என்ன சொல்லணும்? ஆமாம் சோத்திரம், அந்த பையன் நமக்கு தெரியும் யார் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. அவன்கிட்ட எச்சரிக்கையாரு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட எச்சரிக்கையாரு, கவனமாயிரு, நீ அளவோடு வச்சுக்கோ. அப்படிலாம் சொல்கிறாங்களா பெரியவங்க? சொல்கிறாங்களா? சொல்கிறீங்களா? இஷ்டமாக பிள்ளைகளை சோத்திரம் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நண்பர்கள் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. நல்ல நண்பர்கள்ட்ட பழக வைங்க. கெட்ட நண்பர்களை உங்கள் பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்துங்க. அல்லேலூயா. கெட்ட நண்பர்களும் இருக்காங்களா? நல்ல நண்பர்கள் இருக்காங்களா? சொல்லுங்கள். எனக்கு நல்ல நண்பர்கள் மட்டும்தான் இருக்கிறவங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல நண்பர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா? இது ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. அதுவும் அப்படி பாதி தூக்குறாரு. சோத்திரம். நல்ல நண்பர்களோடு பழகுங்க. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கெட்ட நண்பர்களும் உலகத்தில் நல்ல நண்பர்களை காட்டிலும் அதிகமாக கெட்ட நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். வேதத்திலேருந்து தான் சொல்கிறேன். சரி, இப்போ சில காரியங்களை வேகமாக சொல்கிறேன். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 3:2 வாசிங்க. கண்காணியானவன் பாங்க. இந்த அளவுக்கு கர்த்தருக்குள் எப்படியா இருக்கணும்? புருஷர்களாய், அதாவது கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். பலமான ஆகாரத்தை உண்ணுகிற நல்ல வயதில் சோத்திரம் மூத்தவர்களாய் நம்ம இருக்கணும். சோத்திரம் அனுபவத்திலே மூத்தவர்களாய் நம்ம இருக்கணும். சபையில் இருக்கல ஒரு 15 வருஷம் சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, 10 வருஷம் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு மூத்த நிலையில் வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தேவன் பார்க்குறார். அதற்கேற்ற கிரியைகள் இருக்கணும். வாசிக்கலாம். ஒரே மனைவியுடைய அல்லது ஒரே புருஷனை உடையன்னு அர்த்தம். புருஷனும் மனைவியும் ஜாக்கிரதை உள்ளவர்களும், தெளிந்த புத்தி உள்ளவர்களும், யோக்கியதை உள்ளவர்களும், அந்நியரை உபசரிக்கிறவர்களுமா இருக்கணும். சரி, போதும். அடுத்து கூட போதக அந்த அளவுக்கு கூட நீங்கள் அதான் சொல்ல பலமான ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாக வேத வசனத்தை என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் மேலாக நுனிப்பொல் மெய்கிற உள்ளல்ல, நல்ல என்ன பண்ணணும்? கர்த்தர் சகோதரன் நல்ல புட்கள் பாருங்கள். சகோதரம் நல்ல பனி நேரங்களில் பாருங்கள், புட்கள் எப்படியே நீர் சத்து நிறைந்ததாக இருக்கும். இந்த பனி பெஞ்சு நீர் இல்லை, அதோடு கூட அந்த உணவை உண்ணும்போது அந்த ஆடு மாடுகள் புஷ்டியாகும். அப்போ நல்ல முழுமையாக அந்த புல்களை மேயக்கூடிய சிலது அப்படி நுனிப்போல் மட்டும் மேய்ஞ்சிட்டு போயிடும் ஆடு மாடுகள். அப்படி இல்லை, நல்ல சோத்திர ஆகாரமான நல்ல திடமான உணவுகளை உண்ணுகிற காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? சோத்திரம். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தீத்து 1:7 கண்காணியானவன் ஏற்ற விதமாய் எப்படி இருக்கணும்? குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் சகோதரர் நம்மை குறித்து ஒரு குற்றமும் சாட்ட முடியாத அளவுக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கணும். குற்றஞ்சாட்டப்படாதவர்களாகவும். அப்போ பாருங்க சகோதரர், ஒரு சிலர் பாருங்க தங்க இஷ்டப்படி செய்ய நினைப்பாங்க ஒவ்வொரு காரியத்தையும். சபைக்குள்ள நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் இருக்கிறாரு. அடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரராக எங்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நாங்கள் உங்களுக்கு ஸ்தானாதிபதிகளாக தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வாலிப பிள்ளைகளும் சரி, நல்ல பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, சகோதரர்களும் சரி, தேவனுடைய காரியங்கள் சபையின் காரியங்கள் வரும்போது கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா ஜபத்தோடு கூட நீங்கள் அந்த காரியங்களை சொல்லுங்கள். நாங்கள் ஜபத்தில் வைத்து அது தேவ சித்தமாக அது அனுகூலமாக அது நல்ல சோத்திர காரியமாக இருக்குமானால் அதை நாங்கள் செயல்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் எங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம். அல்லேலூயா. சரியா? சரிதான். நான் சொல்கிறது சரிதானா? கர்த்தர் சகோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, தாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும், தாங்கள் சொல்கிறது தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணமுடையவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திலே கூட சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஒரு நிலைக்கு படித்து ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. வந்தபோது நீங்கள் இப்படி நினச்சி நான் சம்பாதிக்கிறேன், ஒருவேளை உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி கூட கர்த்தர் உயர்த்தட்டும். ஆனால் என்ன நினைக்கக்கூடாது? நான் சொல்கிறபடி எங்கள் அப்பா நடக்கட்டும், நான் சொல்கிறபடி எங்கள் அம்மா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தப்பா? சரியா தப்பா? தப்பு.
என்ன தந்தாலும் பெரியவங்கள் பெற்றோர்களுடைய அனுபவமும் வயதும் அனுபவமும் உங்களுக்கு இருக்குமா? இருக்காது. சொல்கிறது புரியுதுங்களா? அதான் வேதம் சொல்லுகிற தன் இஷ்டப்படி ஒருவரும் அப்படி செய்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பெரியவர்களோடு கூட பெற்றோர்களோடு கூட கலந்து கொள்ளணும். அதே சமயத்தில் கர்த்தர் சோத்து சில பிள்ளைங்க நல்லா செயல்படுறீங்க. சில காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் சோத்திரம் உங்கள் ஐடியாவுக்கு செஞ்சிரும்போது எனக்கு என்ன தோணுது, இதை நம்மகிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை இல்லாட்டி அல்லது ஊழியக்கார சகோதரி கன்சல்ட் பண்ணிட்டு பிள்ளைக்கு செஞ்சுருக்கலாமே, இது இப்படிலாம் செஞ்சுருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வருது. நான் அப்படிலாம் சில சமயம் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, இப்படி செஞ்சுருக்கணும், இதுதான் நல்லா இருந்திருக்கணும். ஸோ எங்களுக்கு தெரியும். அதனால் சபையின் காரியங்கள் வரும்போது எங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும். இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலை. ஸோ பொதுவாக நான் நல்லா அருமையாக செயல்படுறீங்க, அநேக காரியங்கள் 75% ஓகே. இப்படி சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, 75% சரி, 25%ல் குறைவு இருக்குதே, அது கன்சல்ட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவோமே, இதை இன்னும் சிறப்பாக செய்யலாமே ஒவ்வொரு காரியமும். நான் சொல்கிறது சரியா? சரி, நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க சபையில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. சோத்திரம். முடியாதவங்க நீங்கள் வந்து ஆராதனைக்கு வந்துட்டு போகிறீங்க. சரி, உங்களுடைய சூழ்நிலை அப்படியே ரைட். ஜெபிக்கிறவர்களாக இருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஜெபத்துக்கு வந்துட்டு போகிறவங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆராதனைக்கு வந்துட்டு போகிறவங்க நல்ல கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முற்கோபம் வந்து இருக்கக்கூடாதுங்க. சோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோபம் வருதா? யாருக்கு அப்படி இருக்கா? நீங்களாம் மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. முற்கோபம்னு தெரியுதா? எது ஒன்று புத்திமதி சொன்னாலும் டக்குன்னு கோபம் வந்துடும். அதான் முற்கோபம். கோபம் வருதா வரமாட்டேங்குதா? ரொம்ப அமைதியாகிட்டீங்களே, ரொம்ப அமைதியான குணமாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, மகன்களே, உங்களை வீட்டில் உங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டால் தான் எப்படின்னு தெரியும் உங்கள் குணம். எங்கள்கிட்ட முன்னாடி ரொம்ப சாந்தமுள்ளவர்களா நீங்கள் என்ன செய்கிறீங்க, நடந்து கொள்கிறீங்க. ரொம்ப நல்லது. இதே மாதிரி வீட்லேயும் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. முற்கோபம் இருக்கக்கூடாதுப்பா, வேண்டாம். முற்கோபக்காரங்க சோத்திரம். சரி, ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம அப்படி இருந்திருக்கலாம். அப்போ சோத்திரம். முற்கோபம் அடிக்கடி வருதுன்னா டக்குன்னு என்ன செய்யணும் சொல்லுங்கள். உலக பிரகாரமாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்னதை செய்யணும்? ப்ரெஷர் செக் பண்ணணும். என்னது? டக்குன்னு கோவம் வருதுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும்? டாக்டரை பார்த்துடணும். பார்த்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது பாருங்கள் டாக்டர், எனக்கு அடிக்கடி கோவம் வருது, டென்ஷன் ஆகுது. என்னது? டென்ஷன் ஆகுது. பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க, எப்பா உன் வயசுக்கு மீறி இவ்வளோ இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? சோத்திரம், இதை குறை. சோத்திரம், நான்வெஜ்லாம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சோத்திரம், நல்ல ஆகாரம், நல்ல உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் சொல்கிறது நான் பார்த்துருக்குறேன். இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எனக்கு ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அதனால எனக்கு டென்ஷன் வருது. டென்ஷனாக இருக்கிறதுனால நான் கோவப்படுறேன். எப்படி என்ன சொல்லுவாங்க? ப்ரெஷர் இருக்குல்ல, எதை காரணம் சொல்கிறாங்க? எனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுங்களா, அதனால எனக்கு டென்ஷன் ஆகிடுறேன். டென்ஷன் ஆனதுனால நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்களேன். வாய்ந்தானது சொல்ல மாட்டேன்றீங்களே, கோவப்படுறேன். பார்த்தீங்களா? அப்போ எது மேலே இப்போ பழிய போடுறாங்க இவங்க? இந்த முற்கோபத்திலிருந்து ஜெயம் படுக்கிறதுக்கு வழி வேதம் சொல்லுது. அதை செய்யாமல் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அதனால டென்ஷன் வருது. டென்ஷன் ஆனதுனால நான் என்ன செய்கிறேன்? கோவப்படுறேன். இப்படிலாம் வந்து எது மேலே பழி போடக்கூடாது? எது மேலே? ப்ரெஷர் மேலே இது பண்ணக்கூடாது. கர்த்தர் சகோதரன் உண்டா, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாரும் ப்ரெஷரை நார்மல் ஆக்குவாராக. அல்லேலூயா. சோத்திரம். அதே சமயத்தில் முற்கோபம் இல்லாதவர்களாக, டென்ஷன் ஆகாதவர்களாக, சாந்தமுள்ளவர்களாய் ஏசப்பாவை போல நம்ம அனைவரையும் சாந்தமுள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி சொன்னதில் 2 குணம் என்னது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்ன போல நீ இருங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரா? ஆமாம், சோத்திரம். அது ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கூட கேட்கணும். ஆண்டவரே, இப்படி சொல்லுங்களேன், ஆண்டவரே உம்மை போல சாந்தமோ மனத்தாழ்மையுமாய், வலது கை தலையில் வச்சு கூட சொல்லுங்க. சோத்திரம். உண்மை போல நான் சாந்தமோ மனத்தாழ்மையுமாய் நான் வாழ உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆமேன். அல்லேலூயா. சாந்தமும் மனத்தாழ்மை தான் உங்களுக்கு பெற்றோர் உங்களுக்கு சொல்லணும்.
என் பிள்ளை எப்படியாய் மாறிடுச்சு, சாந்தமோ சாந்தம். ஆமாம், அப்படி மாறி ஆயிடுச்சே. சாந்தமோ மன. அப்போ தாழ்மையில் பார்த்தோன்னா இப்போ என் மகளை ஒன்றும் என் பிள்ளைகளை ஒன்றும், ஆமாம் சோத்திரம், எப்படியோ கர்த்தர் உயர்த்திட்டாரே, எப்படியோ பிள்ளைங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படத்தக்கதா உங்களை குறித்து சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், சில தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க, என் பையன் என் புள்ள சோத்திரம், ஆமாம் எது சொன்னாலும் கோவப்படுது அப்படின்னு சொல்லி சில பேர் அதுக்காகவே ஜெபிச்சிருக்கேங்க. நாங்கள் யாருக்குன்னு சொல்ல வரல, சில புதியவர்கள் கூட வர்றாங்க இல்லை, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது சொல்கிறாங்க, என் புள்ள கோவப்படுது, எதை சொன்னாலும் டென்ஷன் ஆகுது, கோவப்படுறான் அப்படின்னு சொல்கிறத நான் அதுக்காக ஜெபிச்சிருக்கிறோங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன் பாருங்கள். அப்படி பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுறாங்க, இப்படிலாம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறதே. சோத்திரம், ஆமாம் இஷ்டப்படி செய்கிறானே, சோத்திரம் செய்கிறாளே அப்படின்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம். அடுத்து பார்த்துங்க, மதுபான. ஆமாம், ஒரு சிலர் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சோத்திரம், அப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற பிள்ளைகளை குறித்து, கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளை கூட பாருங்கள், சில பேர் சரியான பழக்க வழக்கம்லாம் சரியில்லாமல் இருக்குதுயா அப்படி சொல்கிறதுக்கு அப்படி பக்குவமாக சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்குதுயா ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்றாங்க. மதுமான பிரியம் இல்லாதவனும் அடுத்து அடியாதவனும். சோத்திரம். சிலர் தாய் தப்பனை அடிக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்கங்க. ஆமாம், சோத்திரம். பழைய ஏற்பாட்டு காட்டில் தாய் தப்பனை அடித்தா என்ன நிலமை? ஆமாம், கொண்டு போய் கல் எறிஞ்சிடுவாங்க. கல் எறிஞ்சுன்னா அப்படி எப்படி தடுத்து அப்படி எப்படி தப்பிச்சிடலாமா? சொல்லுங்களேன். நடக்காது. சரி, ஒன்று அதெல்லாம் அந்த அளவுலாம் அதெல்லாம் நான் சொல்ல வரல. வேணாம், அப்படிலாம் நீங்கள் நடக்க மாட்டீங்க யாரும். ஒரு பிள்ளையும் உங்கள் தாய் தப்பனே உங்களை அடித்தாலும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. திருப்பி கையை தூக்கி நீ மடக்குனாலும் என்னாச்சு? அதுக்காக இப்படியும் சொல்கிறேன், அதுக்காக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திரம், உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, திடன்ட்டு போகாதபடிக்கு என்ன செய்யாதீங்க, கோபம் ஊற்றுறவர்களாகவும் தாய் தப்பன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ரெண்டு பக்கம் பேலன்ஸாக பேசணும்ல. என்ன பிள்ளைகள், ஆமாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடனிட்டு போகாதபடிக்கு கோபம் ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க, அதுவும் தப்பு. சோத்திரம். ஒரு சிலர் பாருங்கள், இப்போ டென்ஷனை பற்றி பிள்ளைகளுக்கு சொன்னேன், டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. பெற்றோர்களும் டென்ஷன் ஆகக்கூடாது தான். சோத்திரம். எனக்கு வயசு அதிகமாகி போச்சு, 50 தாண்டிருச்சு, இல்லது 45 தாண்டிருச்சு, அதனால எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு, எனக்கு ப்ரெஷர் கூடி போச்சு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் மேலேயும் எது மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, பழி போடக்கூடாது. சோத்திரம். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கண்ணீர் விடணுங்க. அந்த உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு பலவீனம்னு ஈஸியாக கடந்து போகாதீங்க. டென்ஷன் ஆகிட்டேன், ப்ரெஷர் எனக்கு இருக்குது, அதனால் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். பெற்றோர்களும் என்னை சாக்கு சொல்ல முடியாது, பிள்ளைகளையும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ போதிக்கிறேன் நான், எனக்குமே அந்த சத்தியம் தானே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடிக்கிற சுபாவம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்க? சோத்திரம். என் மனைவி நான் அடிப்பேன். அவங்க சோத்திரம் முதல்ல வாயில் அடித்து பார்ப்பாங்க, வாயால் அடிப்பாங்க. எப்படியே? ஆமாம், சோத்திரம். இவர் கையை தூக்குனாரும் அவங்க வாயை தூக்கிடுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்புறம் பார்ப்பாங்க, பொறுமையை அடி தாங்களேன்னா இவங்களும் திருப்பி விட்டுறாங்கல்ல. என்னது சில இடங்களில் சார் அம்மா மாரும் இப்போ 2 போட்டுறாங்க. யார்? ஐயா மார. சில இடங்களில் சில தெருச்சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் சோத்திரம், ஒன்றுக்கு ஒன்று மட்டும் இருக்க மாட்டாங்க. இவர் போதை போட்டு வந்து சிலது உலகப்புறமான காரியங்களெல்லாம் போதை போட்டு வந்து சண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பார். அது பார்க்குங்க, என்ன இங்கே வந்து என்னைய வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு சாத்துற ஆள்கள்லாம் உண்டு. சில ஆட்கள் இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. பாருங்கள், மனைவியை அடிக்கிறவங்க சோத்திரம். ஆமாம், வேத வசனத்தின்படி சோத்திர தன்னுடைய சரீரமாகிய மனைவியை நேசிக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மாதிரி கணவனை அடித்தாலும் அப்படித்தான், மனைவி அடித்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சில இடத்துல அப்படியும் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி நீங்கள் ஒன்று சைடாக பேசுகிறீங்களா? உலகத்தில் நடக்கிற சம்பவம்லாம் தெரியாதா? நாங்கள் அடி வாங்கிட்டு வரதெல்லாம் சில பிரதர்சர்கள் புலம்புறாங்க, நாங்கள் அடியெல்லாம் வாங்குகிறோமே. ஆமாம், நாங்கள் அடி கொடுக்குறோம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அடி கொடுத்தோம் தான், இப்போலாம் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். இப்போ அவங்க திரும்பிக்கிட்டாங்க.
இதெல்லாம் நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கணவனை மனைவி அடிக்கிறதோ, மனைவியோ கணவன் அடிக்கிறதோ, இது ஒரு சத்தியங்க. நோ, கூடவே கூடாது. அன்பாக பேசுங்க, சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். பக்குவமாக எதையுமே பேசுகிறது கோபத்தை, அதாவது வேதம் சின்ன நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்க வசனம் மறக்காதீங்க. நீதிமொழி 15:1 தானே வாசிக்கலாம். என்ன செய்யணுமா? மெதுவான. ஆமாம், பேசும்போது சில டென்ஷனில் வீட்டுக்கு வேலை நிமித்தமாக சில இதாக இருந்தால் கூட நீங்கள் அமைதியாக இருந்துருவோம். நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடணும். சோதரம் சரி, அவங்க அந்த கோபம் தனிமா இல்லையா, அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்படியே இருந்தால் அவங்கள செக் பண்ணணும். மெதுவான பிரத்யுத்தரம் என்ன செய்யுமா? உக்கரத்தையும் மாற்றி போடுங்க. மெதுவான இப்போ அதே மாதிரி அம்மாமார்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரரே கோவப்பட்டு எது வார்த்தை சொல்லிட்டானா அமைதியாக இருந்துருங்களேன், உக்கரம் மாறிடுங்க. நீங்களும் பதிலுக்கு கோபமாக பேசும்போது தான் சண்டை போர்க்களமாயிருது. மெதுவான பிரத்யுத்தரம் உக்கரத்தை மாற்றிடும். கோபத்தை உக்கரம்னு என்னது? கோபத்தை மாற்றும்னு அர்த்தம். கடுஞ்சொற்கள் வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம புதிய வருஷத்தில் நம்ம சீர்படுத்துகிற பிரசங்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். எனக்கு எல்லாருக்குமே கொடுக்குறார். நம்ம ஏன்னா தேறினவர்களாம், நம்ம இதெல்லாம் தேறினவர்களுடைய அடையாளம் நான் சொல்கிறதெல்லாம். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தீத்து 1:8 வாசிங்க. இப்போ என்ன செய்யணும்? அந்நியர்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே பார்க்கணும். அந்நியரை உபசரிப்புகளாக இருக்கணும். அதை குறித்து சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், பாருங்கள், முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களாம், இப்போ என்ன செஞ்சாங்களாம்? ஆமாம், சோத்திரம், மனுஷர்களை உபசரிக்கிறதாக நினைத்து யாரே உபசரித்தாங்களாம்? தேவதூதர்களை உபசரித்தாங்களாம். அப்படி அனுபவம் வந்துச்சா? யாருக்கு வந்துச்சு? ஆபிரகாமுக்கு வந்துச்சுங்க. அவர் சோத்திரம் அந்நியரை உபசரிக்கிற பழக்கம் உடையவர் பார்த்தாருன்னா, சோத்திரம் ஒன்று கர்த்தரும் வர்றாரு, 2 தூதர்கள் வந்தாங்களா? எங்கே? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 3 பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஏசப்பா சொன்னார். ஊழியத்தில் இருக்கும்போது அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஹல்லேலூயா. அதுங்க எப்பயே பார்த்துட்டாரு. ஆமாம், சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சோத்திரம் அதான் சொன்னான், உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, ஆபிரகாமை கண்டாயோன்னு சொல்லும்போது, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் நான் உண்டாக்கின மனுஷன். ஆண்டவராக இயேசு யார்? நித்தியத்தில் அவர் தேவனாக இருந்தவர். உங்களை என்னை மீட்க முடியாக, முழு மனுக்குலத்தை ரட்சிக்க முடியாக அவர் இரட்சகராக ஆண்டவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டு நமக்காக பாடுகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவுடைய வலது பார்சத்தில் தேவனாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. கர்த்தர் சோத்திரம். அந்நீரை உபசரித்தாங்க. சோத்திரம். நீங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் உபசரித்தாங்க என்ன சொல்லும்போது பாருங்கள், இளங்கன்றை அடித்து மாவு பிசைந்து என்ன செஞ்சாங்க? உணவு கொடுத்து, சரி நீ சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ சீக்கிரமாக துரிதமாக செய்யன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு போனாங்களா? ஆமாம், அந்த 3 பேரும் சாப்பிட்டு போனாங்கன்னு இருக்குது. அவங்க எப்படி ஆவியாக இருக்கிறவங்க எப்படி நம்ம அந்தெல்லாம் சிந்தனைக்கெல்லாம் நம்ம போவோம்னா, தேவன் எங்கே எப்படியும் இருப்பார், எப்படியும் அதாவது சோத்திரம் எங்கும் வியாபித்து இருக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆமாம், தேவனும் ஆவியாக இருக்கிறார், அவருடைய தூதர்களும் ஆவியாக தான் இருக்கிறாங்க என்பதே நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அடுத்து நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் பார்த்தீங்களா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்மையான குணம் உடையவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களும். அடுத்து நம்மளாம் அப்படி இருக்கணுங்க. இவ்வளோ வேதம் சொல்லுது. ஊழியர்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இதை நம்ம எல்லாருக்கும் உள்ளதா இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். சோதர கிறிஸ்துக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் அவசியம். அதனால் தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 புஸ்தகம் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, 3 தீமோத்தேயு, இது தீத்து, இந்த 3ஐயும் என்ன செய்யுங்க? கண்டிப்பாக வாசிக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தமானும் இச்சையடக்கம் உள்ளவனுமாக இருக்கணும். இச்சைகளை அடைக்கணும். இச்சைகள் நம்ம சரீரத்தில் உருவாகும். இச்சைகளை தூண்டுகிற உணவுகளை தவிர்க்கணும். அழகவனிங்க, இது பொதுவானது. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போடணும். இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லைன்னா இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உபவாசித்து பழகுங்க. அல்லேலூயா.
ஆமாம், உடலுக்கு நல்லது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. வாசிக்கணும். 2 வேளையோ 3 வேளை கூட வாலிப வயதில் இருங்க. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உங்களுக்கு முடியலையா, 2 வேளை உபவாசிங்க. சோத்திரம் உபவாசித்து பழகணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீத்து 1:9 வாசிங்க. தீத்து ஆரோக்கியமான உபதேசத்தினாலே ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் பார்த்தீங்களா, வசனத்துக்கு மாறாக பேசுகிறாங்கன்னா அவங்கள கண்டனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும், அன்பாக என்ன சொல்லணும். ஸோ அதுவும் இப்போ புறஜாதி ஜனங்கள் மத்தியில் சாந்தமாக பதில் சொல்லணும்னு இருக்குது. அதே வேளையில் சோத்திரம் தேவன் சத்தியத்தை கேட்குறாங்க, அறிகிறாங்க. அவர்களை என்ன செய்யணும், உறுதியாக என்ன செய்யணும். சிஸ்டர், பிரதர், இது வேதவசனம் இப்படி சொல்லுது, ஆண்டோடைய வார்த்தை இப்படி தான் நம்ம நடக்கணும்னு சொல்லுது. நானும் நடக்கணும், நீங்களும் நடக்கணும். நீங்கள் சோத்திரம் அப்போ வசனத்துக்கு மாறாக பேசுகிறீங்க, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து வல்லவனுமாக இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். இது எதுக்கு, நம்மளும் கை கொள்றதில்லை, மற்றவர்களுக்கும் கை கொள்ள நம்ம தைரியம் நமக்கு முடியாது. எதுக்கு அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம கீழ்ப்படியணும் வசனத்துக்கு, நாம் அதன்படி நடக்கணும். மற்றவர்களையும் சோத்திரம் அறிந்து அவர்களுக்கு அன்பாய் புத்தி சாந்தமாய் புத்தி சொல்லணும்னு தான் வேதம் சொல்லுது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு சில காரியங்களில் அதாவது விதண்டவாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்படி இல்லை பிரதர், இப்படி தான் சத்தியம் இருக்குது பாருங்கள், வசனத்தை எடுத்து காமிங்க, அப்படி செய்யணும். நான் இதை சொல்கிறேன், வசனத்தின்படி நம்ம எடுத்து பேசினோம்னா ஒன்று நம்ம சோத்திரம் செயல்வன். தீத்து 2:8 குற்றம் பிடிக்க எதிரியானவன் பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதா. எதிரியானவன் யாருங்க, பிசாசு. பிசாசு உங்களை குறித்து அவன் பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் அவன் பிசாசு வெட்கப்படணும். வெட்கப்படத்தக்கதாக என்ன செய்யணுமா, உபதேசத்தில் பாருங்க. அப்போ சமயத்துக்கு ஏற்றபடி வசனத்தை மாற்றுறது தான் விகற்பம் உள்ளது. வசனத்தில் சொல்ல விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்க எல்லாரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். பெரியவர்கள் முக்கியமாக முன்மாதிரியாக இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. நல்ல ஒழுக்கத்தை நம்ம காமிக்கணும். எங்கள் அப்பா அம்மா இது ரொம்ப நல்ல ஒழுக்கமாக என்னை வளர்த்துருக்குறாங்க, அவங்களும் நல்ல ஒழுக்கமாக வாழ்ந்துருக்குறாங்க, எங்களையும் நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நான் விசுவாசிக்கிறேன். நல்ல விதமாக தான் நல்ல ரட்சிப்புக்குள்ளே அவங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் உங்களை நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக பெற்றோர்கள் வாழ்கிறத போல் நீங்களும் வாழணும். அல்லேலூயா. ஒரு சில குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சோதரம் அது நீங்கள் அன்பை என்ன சொல்லணும், ஆமாம் சோதரம், ஆமாம் நீங்கள் இதில் பக்குவமாக பெற்றோர்கள்ட்ட பேசணுமே தவிர கோபதாபமாக பேசக்கூடாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், அன்பாக பேசணும். குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பாருங்கள். ஆரோக்கியமான வசனம் சோத்திரம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது என்ன, எப்படிப்பட்ட வசனம், ஆமாம் சோத்திரம் ஆரோக்கியமான உபதேசம். ஆண்டவராக இயேசு கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்த போதனை உபதேசம் எப்படிப்பட்டது, ஆரோக்கியமானது. பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல உபதேசம் எப்படிப்பட்டது, ஆரோக்கியமானது. ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமானது. சோத்திரம் என்ன செய்யணும். அடுத்து கொலோசியர் 1:29 என்ன செய்யணும், போராடி பிரயாசப்படுவர்களாக இருக்கணுமா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி பாருங்கள், பிரயாசப்படுகிறதுல சில காரியங்களில் போராடி பிரயாசப்பட வேண்டியிருக்கும். வாசிக்கலாம். அதற்காக நான் எதற்காக அப்படி சொன்ன, கிறிஸ்துவுக்குள் தெரியினவர்களாக நிறுத்தும்படிக்கு போராடி பிரயாசம் பண்ணுறது. பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உருவாகிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க போராடி ஜபத்தில் எதில் போராடுறது என்னால் சொல்லுங்கள். இது சோத்திரம் பிள்ளைகளை அடித்து சோத்திரம் போராடி அப்படியா, அது இல்லை. அன்பாக சொல்லி அவர்களை ஜபத்தில் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும். அல்லேலூயா. நீ பெற்றோர்கள் ரொம்ப கவனிங்க. பெற்றோர்கள் நல்லா ஜப வீரர்களாக, ஜப வீராங்கனைகளே, அம்மாமாருங்க இருங்க, ஐயாமாருங்க இருங்க, உங்கள் பிள்ளைகளை நடத்துங்க.
சோத்திரம். நல்ல கருத்தாக கண்ணீரோடு ஜெபிங்க. உங்கள் பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்களும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆவிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க. ஆமாம், உங்களுக்கும் பிள்ளைங்க எங்களுக்கும் பிள்ளைங்க தான். உங்களுக்கு மாம்சத்துக்குரிய பிள்ளைங்கள், எங்களுக்கோ ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமாம், போராடி பிரயாசப்படுவோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. எப்படி சொன்னேன் நான்? உங்களுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் சொன்னேன்னா, நம்முடைய பிள்ளைகள்னு சொன்னேன்னா புரியுதா? சோத்தன். அதனால் பெற்றோர்கள் இப்படி நல்ல கர்த்தருக்குள்ளாங்க நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும். நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. பயங்கரமான சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடக்குதுங்க. பல விதத்தில் பிசாசு கொண்டு பாருங்க. ஏற்கனவே வாசித்தோம். எதிரியானவன் பிசாசானவன் குற்றஞ்சாட்டாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்காக எனக்குள்ளே என்ன செய்யணுமா? வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே அவன் ஜெபத்தில் போராடி பிரயாசப்படுகிறேன்னு அவர் இந்த ஒரு வார்த்தை சேர்த்துருக்கணும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சு கொள்றதுக்கு அது முன்னாடி வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ எதில் போராடி பிரயாசப்படணும்? ஜெபத்தில். சொல்லுங்கள், ஜெபத்தில் போராடி பிரயாசப்படணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா, லூக்கா 1:67 வாசிக்கும்போது ஸ்தோத்திரம், சகரியா அந்த யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் எப்படி தீர்க்க தரிசனமாக என்ன செஞ்சார்? அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்த ஆவியால் நிறைந்து என்ன பண்ணினார்? பேசினார். கர்த்தருடைய வார்த்தை சொன்னார். இருக்கிற தொடர்ச்சியாக வருது அந்த கடைசி வசனம் வரைக்கும் கர்த்தர். ஆனால் நம்ம எல்லாம் வாசிக்க முடியாது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:67. தப்புனாய் சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்? தன்னுடைய பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசனமாக நீங்கள் ஆண்டவருடைய ஆவியை பெற்று நீ கர்த்தருடைய வார்த்தையை பேச முடிகிறதா? நான் கேட்குறேன். ஒரு தகப்பன் பேசினாருங்க. சோத்திரம். நீங்கள் பேச முடியுதா? உங்கள் தாய்மார்கள் பேச முடியுதா? உங்களை பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியுதா? அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுதா? அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க முடியுதா? இதெல்லாம் இதில் வளருங்க. கர்த்தருடைய பிள்ளை ஜெபத்தில் இருக்க கர்த்தர் கிருபையில் கொடுப்பாருன்னு சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறாரு? தீர்க்க தரிசனமாக சொன்னார். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளையை கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு? சகரியா எலிசபெத்துக்கு. அப்போ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம், மீதி வீட்டில் போய் வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளே உயிரோடு இருக்கிற நாளும் பயமில்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக பாருங்க. இப்போ அங்கேயும் சொல்கிறாரு ஸ்தோத்திரம், பயமில்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று பிதாவும் ஆபிரகாமுக்கும் நிறைவேற்றுவதற்கும் சொன்னபடியே சந்தித்தார். சரி, ரைட். மீதி இருக்கிற வீட்டில் போய் வாசி பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள் தேறினவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஆத்ம பரத்தினால நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா 9:1 வாசிங்க. சொன்னாரா? பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். என் தலை தண்ணீரும். பாருங்க, இந்த வசனத்தை வாசி பார்த்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். தலை தண்ணீரும் உங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்போ தலை தண்ணீரும் உங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் என்ன நடக்கும்? நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் என்ன வெளிப்படும் சொல்லுங்கள்? கண்ணீர் உங்கள் கண்ணிலேருந்து வடியுங்க. அப்படி அழுது ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பாரப்படுத்துவார். அழுது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏங்க சும்மா ஜபம் இல்லாமல் ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தை எப்படி ஓட்டினீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷத்தில் ஓட்ட நினைக்காதீங்க. வரக்கூடிய நாட்கள் இன்னும் பொல்லாத காலங்களாக இருக்கும். இதில் தப்பிக்க நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், தப்பிக்கணும்னா நல்ல ஜப ஜீவியாக இருந்தால் தான் முடியும். அல்லேலூயா. ஒத்துக்கொள்கிறீங்களா? ஒத்துக்கொள்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஜபம் இல்லாமல் ஒன்றும் முடியாதுங்க. முடியாதும்மா, அம்மா, ஐயா, முடியாது ஐயா. ஆமாம், நான் சொல்லிட்டேன், அன்பாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எப்படியோ சரி, ஊழியக்காரங்க தான் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்காமல் இருந்துடாதீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாக்கா, நீங்கள் ஜெபிக்கிற உத்தரவாதிகளாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நல்லா ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா.
அதான் சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா நலமாக இருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தை கொலை எண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆத்துமாவரத்தோடு இரவும் பகலும் அழுவேன்னு சொல்லி யார் சொல்றது சொல்லுங்க? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாருங்க. சோதரம் எங்களுக்கு பாரப்படுத்தும் போது நாங்கள் அழுகிறோம், அழுது ஜெபம் பண்ணுறோம் உங்களுக்காக. சோதரம் அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக அழுது ஜெபம் பண்ண வேண்டியது. அந்த அழுகையின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆத்துமா பாரம், ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து ஆத்துமா பாரம் இருக்குதா? ரட்சிக்கப்படாத உங்கள் பெற்றோர்களை குறித்து ஆத்துமா பாரம் உங்களுக்கு இருக்குதா? ரட்சிக்கப்படாத உங்கள் உடன்மர்ந்த சகோதர சகோதரி குறித்து ஆத்தும பாரம் இருக்குதான்னு பாருங்கள். என்னதான் வசதி, ஆசீர்வாதம், இது உபமிக்குரிய காரியங்கள், சோத்திரம் எல்லாம் இருந்தாலும் ரட்சிப்பை பெறலைன்னா எல்லாமே வீணாக போயிருமேங்க. நான் சொல்கிறது சரிதானா? கர்த்தர் சோதரம் ரொம்ப பாரத்தோடு இந்த வருஷத்தில் உங்கள் சோதரம் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிங்க. உறவினர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். குறிப்பாக ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக சோதரம் அவசியமாக ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து பிரசங்கி 12:9 தேவ ஞானத்தினால நிறைந்தவர்களாக இருக்கணும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கி 12:9 வாசிங்க. மேலும் நான் பிரசங்கி இருந்தேன். பிரசங்கி யாருங்க? சாலமோன் தான். சொல்ல மாட்டேன், ஒரு ஆள் தான் சொல்லணுமா? பிரசங்கி யார்? ஞான சோதரம் சாலமோன் தான் பிரசங்கி. வேதத்தில் பிரசங்கி அவருடைய புத்தகம் தானே பிரசங்கி. அப்போ நீதிமொழிகள் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தம்பி அடுத்து இங்கே கவனிங்கப்பா, பிரசங்கி போடணும். கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எத்தனாவதுல போயிட்டுருக்குது? நீதிமொழிகள் 22. சரி, இது முடிஞ்சதும் என்ன போடணும்? பிரசங்கி போட்டு வாங்க. சரிங்களா? என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. நான் அப்படியே உங்களை லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களை இதெல்லாம் நான் டெய்லி பார்க்குறேன். தின நற்செய்தி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோதரம் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை மீடியா ஊழியத்தின் மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கு தான் மீடியா ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க, தேவனை அறியாதவங்க தேவனை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், நல்ல வழியில் நடக்கணும், கர்த்தர் சோதரம் நல்ல பாதையில் நடக்கணும். கொடுமையான காலத்தில் நம்ம இருக்கிறோம். மத சகிப்புத்தன்மை இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆமாம், மனுஷனாக மதிக்கணுங்க. அப்படிப்பட்ட இது இல்லாமல் மனுஷனை மிருகத்தை போல நடந்து கொண்டு மனுஷர்களை நசுக்கிற எந்த கூட்டத்துக்கும் கவனமாக இருந்து நாம் சோதரம் நம்மை காத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி, நான் பொதுவாக சொல்லிடுறேன். மேலும் பிரசங்கி ஞானவனாக இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு என்ன செஞ்சான்? ஆமாம், ஞானவான்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜனத்துக்கு அறிவை போதிப்பீங்க. கவனமாய் கேட்டராய்ந்து அநேக நீதிமொழிகளை என்ன செஞ்சார்? ஆமாம், நீதிமொழிகள் கூட சாலமோன் எழுதின நீதிமொழிகள் தானே. சோத்திரம் அதிகமாக சாலமோன் எழுதின நீதிமொழிகள் தான். சில இது வேறு மற்றவங்க எழுதியிருக்கிறாங்க. சோத்திரம் சங்கீதம் தான் அதிகமாக யார் எழுதுனது? அவங்க அப்பா எழுதினார், தாவீது எழுதினார் இல்லையா? அதுலேயும் சங்கீதம் பார்த்திங்கன்னா 90ஆம் சங்கீதம் யாருடைய சங்கீதம்? மோசையின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆசாப்புடைய சங்கீதம், இன்னும் சில பேருடைய சங்கீதம்லாம் இருக்குது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக யோனா 3ஆம் அதிகாரம் சோத்திரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நீ எழுந்து மகாநகரமாகிய 2லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாம் போதும். பிரசங்கி சொன்னாரா? கீழ்ப்படிஞ்சு போனாரா? முதல்ல கீழ்ப்படியலை. யார் கீழ்ப்படியல? யோனா கீழ்ப்படியல. 2வது கீழ்ப்படிஞ்சு போய் அவர் சுவிசேஷ அறிவித்தபடினால அங்கே உள்ளவங்க எச்சரிப்படைந்து மனம் திரும்பினாங்க, பாவத்தில் வாழ்ந்தாங்க. அந்த தேசத்து ராஜாவும் குடிமக்களும் மனம் திரும்பினதுனால அந்த 1,20,000 பேர் கொண்ட அந்த நினிவே பட்டணம் சோத்திரம் அழிவிலிருந்து தப்பியது. அல்லேலூயா. அவன் எழுந்து மகாநகரமாய் நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அதை கவனிங்க, அது முக்கியம். முதல்ல எங்கே போனார்? அது நல்லா நமக்கு தெரியும்ல. என்னது? யோனா 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு தான் போக சொன்னார். ஆனால் எங்கே போனார்? தர்சிக்கு. இப்போ எங்கே போகிறாரு? நினிவேக்கு போகிறாரு. சரி, வாசிக்கலாம். 3 நாள்
நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம். அந்த நாளைக்குள்ள நினிவே அசிரியாவின் தலைநகரமாக கூட ஒரு காலத்தில் இருந்தது. சரி, வாசிக்கலாம். பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் கூறினான். போதும் சோத்திரம். அது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கிற எல்லாம் சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாம் பெரியவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரெட்டுடுத்தி உபாசம் இருந்து ஜெபித்தபடி போது அவர்களுடைய மனம் திரும்புதலை கண்டு அந்த சோத்திர நினிவே பட்டணத்தையும் நினிவே பட்டணத்தில் இருந்த அனைவரையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எந்திரி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். அப்பா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தாவே மக்க நன்றி சொல்லு. கிறிஸ்துவர்கள் தேறினவர்களை அடையாளத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:2 அந்நியரை உபசரிக்க வேண்டும். சோத்திரம். தீத்து 1:7 மதுவான பிரியமில்லாதவர்களாக இருக்கணும். தீத்து 1:8 நீதிமானாய் பரிசுத்தமானாய் இருக்கணும். என ஒப்பு கொடுக்குறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உடைய ஆண்டவர் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் நான் இருக்கணுமே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு வாய் திறந்து சொல்லிங்க. போதிக்கும் சோத்திரம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். குழந்தைகளை போல இராமல் சோத்திரம் புருஷர்களை போல இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சோதர் பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக கர்த்தர் சோதரம் உண்டா நீங்கள் மாறணுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. அதன்படி இழிவான ஆதாயத்தை இதை இச்சிக்காதபடிக்கு நம்முடைய வழியில் நடக்க கிருபதாங்க குற்றம் பிடிக்கப்படாதவர்களாக நான் இருக்கணுமே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. போராடி ஜபத்தில் போராடி பிரயாசப்படுவர்களாக நாங்கள் இருக்கணுமப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வாய் திறந்து சொல்லுங்க. மட்டுமில்லாமல் சோத்திரம் எப்படி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சகரியா ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தது போல நான் ஆவியினால் நிரப்பப்படணுமே. இந்த வருஷத்தில் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தரும் சோத்திரம் மட்டுமல்ல எரமியா போல ஆத்மா பாரம் நிறைந்தவர்களாக என்னை மாற்றுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரனோட பிரசங்கியை போல தேவ ஞானத்தால் நிறைந்தவர்களாக இருக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் சோதரர் யோனா 3ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தோம். கர்த்தர் கற்பிக்கும் வார்த்தைகளை ஒளிவு மறைவின்றி அறிக்கிறவர்களாக இருக்கணுமே. அப்படியாக சத்தியத்தை சத்தியமாய் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நல்ல வேத அறிவு உள்ளவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தில் மாற்றி உடைய வழியில் நடத்துங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஆபத்தில் சமோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து முடிய ரத்தத்தை மறைக்கலாம். மூடி அக்கினி மேலே எடுத்து ஊர் பணிகளை கால் வைங்க. முடிய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் வேலைகள் பிள்ளைகளுடைய படிப்பு எதிராளங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர எல்லா குடும்பங்களை சுற்றி வெளியே எடுத்து ரத்தத்தை மறைக்கலாம் மூலி கொடுங்க. அக்கினி மேலே எடுத்து தூதர் பணிவிட காவல் வைத்து தொடர்ந்து நடத்துங்க. ஜெபங்களும் பதில் தாரும். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே